அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். அதோட ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனும் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் மூலமாக ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த சை வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த சை வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கிடைக்குது. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி மூலமாக நம்ம ஒரு சில கிராஃப்ஸ், அந்த கிராஃப்ஸ் மூலமாக நம்ம அதோட ஷேப்பை வந்து வரைய போகிறோம். ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து the solution to Schrodinger equation gives the permitted energy values called eigen values. இந்த Schrodinger equation சால்வ் பண்ணும்பொழுது ஒரு பெர்மிட்டட் எனர்ஜி வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு பேர் என்னதுன்னா eigen values ன்னு சொல்லி சொல்கிறாங்க. And the wave functions corresponding to the eigen values are called atomic orbitals. ஸோ முதல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இப்போ y is equal to 2x plus 6 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ x எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ஒய்யோட வேல்யூ, அதில் வந்து நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எதை குறிக்குது? எக்ஸ் வந்து மாற மாற எவ்வளோ ஒய் மாறிக்கிட்டே போகுது. ஸோ அதோட லைனோட ஃபங்க்ஷனை வந்து குறிக்குது. ஸோ அந்த லைனோட ஃபங்க்ஷன் மூலமாக அது ஒரு சில டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்குது. என்ன மாதிரி டேட்டா? அதோட ஸ்லோப், அது எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு அந்த லைன்னு அப்படிங்கிற டேட்டா. எக்ஸ் எவ்வளோ மாற மாற ஒய் எவ்வளோ மாறுது, அந்த லைன் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் கிவ்ஸ் தி எலக்ட்ரானோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை அது வந்து சொல்லுது. எலக்ட்ரான்ஸோட ஒரு சில வேல்யூஸை அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு தருது. ஸோ வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கரஸ்பாண்டிங் டு த eigen வேல்யூஸ், அந்த eigen வேல்யூஸை பொறுத்து அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுது, அந்த வேல்யூஸை கொடுக்குது. இந்த வேல்யூஸை கொடுக்கறது மூலமாக நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸை கண்டுபிடிக்கிறோம். சரியா? மேலே அப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ த சொல்யூஷன் ஆஃப் த Schrodinger wave equation for one electron system like hydrogen can be represented in the following form in spherical polar coordinates r theta pi as psi of r theta pi is equal to radial wave function r of r f of theta g of pi. ஸோ இது ரெண்டும் ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன், r of rங்கிறது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது எலக்ட்ரானோட ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் அவரோட எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல்ஸ், ஸோ அந்த மாதிரி என்னது அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குது. இந்த ஆர் ஆஃப் ஆருங்கிறது என்னதுன்னா ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ நியூக்ளியஸை விட்டு ரேடியஸ் அதிகமாக அதிகமாக ரேடியஸ் எப்படி, எலக்ட்ரானோட டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், ஆங்கிள் எவ்வளோ வந்து ஆங்கிள் நியூக்ளியஸை விட்டு ஆங்கிள் எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிற அந்த எலக்ட்ரானோட ஆங்கிளையும் வந்து என்னது இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன், ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி என்னது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் தீட்டா அண்டு பை. ஸோ ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ், ஆருங்கிறது ரேடியஸ். ஸோ ஆரிஜின்லேருந்து, அதாவது நியூக்ளியஸ்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆறு கொடுக்குது. தீட்டா வந்து ஆங்கிள் வித் ஒய் ஆக்சிஸ், பை வந்து ஆங்கிள் வித், இதில் வந்து பை வந்து எக்ஸ் ஆக்சிஸ், தீட்டா வந்து இசட் ஆக்சிஸ், ஆர் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் ஒரு நியூக்ளியஸோடலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, என்ன ஆங்கிள் இருக்குது அந்த ஆக்சிஸில் அப்படிங்கிறது தான் என்னது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற வேல்யூஸ். ஸோ இந்த எலக்ட்ரான் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, ரேடியஸ், அண்ட் என்ன ஆங்கிளில் இருக்குது, தீட்டா அண்டு பை. psi itself has no physical meaning. நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். psiனா என்னதுன்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷன் which gives the amplitude of the electron wave. இந்த எலக்ட்ரானோட ஆம்ப்ளிடியூட் எந்த அளவுக்கு ஹைட் போயிட்டு வருது, அந்த ஜம்ப் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும் பொழுது ஆட்டம்குள்ளே ஜம்ப் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும். ஸோ அதோட ஆம்ப்ளிடியூடை அந்த வேவ் ஃபங்க்ஷன் psi வந்து கொடுக்குது. அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீனிங் கிடையாது, ஜஸ்ட் அ ஜம்ப். ஓகேயா? ஆனால் அதே வேவ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணும் பொழுது, psi ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இஸ் ரிலேட்டட் டு த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்
within a given volume of space. ஒரு இடத்துக்குள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரான் அதிகபட்சம் அந்த இடத்துல பார்க்க முடியும். ப்ராபபிலிட்டினா அதிகபட்சம் அந்த இடத்துக்குள்ள எவ்வளோ சதவீதம் அந்த இடத்துக்குள்ள அந்த டைம் எலக்ட்ரான் வந்து இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸ் வித்தின் அ கிவன் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ psi ஸ்கொயர் வேரிஸ் வித் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ், அதாவது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஸோ ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் R ஆஃப் R. இதை psi ஸ்கொயர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அண்ட் த டைரக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ், அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்குது? வேவ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது. அதே நேரத்தில் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷனும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் சொன்னோம்னா இது வந்து ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன், இது ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். ஸ்கொயர் பண்ணும்போது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஸ்கொயர் பண்ணுறது மூலமாக ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கன்சிடர் சிங்கிள் எலக்ட்ரான் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் த கிரவுண்ட் ஸ்டேட் for which the quantum numbers are n is equal to 1, l is equal to 0 that occupies 1s orbital. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறாங்க, அதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அதில் வந்து என்னது, அதோட குவாண்டம் நம்பர்ஸ் n is equal to 1, l is equal to 0ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனா அது வந்து 1s ஆர்பிட்டலில் வந்து ஆக்குப்பை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ 1s ஆர்பிட்டலுக்கு ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மூலமாக R ஆஃப் R ஸ்கொயர் வெர்சஸ் R, நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டே இருக்குது அதுதான் R. நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எலக்ட்ரான் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது R. அது வந்து கீழே பிளாட் பண்ணியிருக்காங்க. R ஆஃப் R ஸ்கொயர் அப்படிங்கிறது எது கொடுக்குதுன்னா, அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போக எலக்ட்ரான் எந்த அளவுக்கு எந்த இடத்துல அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத R ஆஃப் R ஸ்கொயர் வந்து கொடுக்குது. So the plot of R square, R of R square versus R for 1s orbital is given. So என்னது, ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது, அப்படியே ரேடியஸ் அதிகமாகிட்டே போகுது, நியூக்ளியஸை விட்டு தள்ளிக்கிட்டே போகிறோம், போக ப்ராபபிலிட்டி அப்படியே கம்மியாகிட்டே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் தான் என்ன ஆகுது, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறமாக அப்படியே ரேடியஸ் தள்ளி போக ப்ராபபிலிட்டி என்ன ஆகுது, கம்மியாயிட்டே வருது, எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிட்டே வருது. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமாக எலக்ட்ரான் வந்து கம்மியாயிட்டே போகுது ப்ராபபிலிட்டி. ஸோ த கிராஃப் ஷோஸ் தட் அஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் டிக்ரீசஸ், நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்கு கிட்ட இருக்கிற ரேடியஸில் நம்ம மெஷர் பண்ணும் பொழுது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது, அதே ரேடியஸ் அதிகமாக ப்ராபபிலிட்டி கம்மியாயிருது. ஸோ என்னது, எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா, டிக்ரீஸ் ஆகி கம்மியாக இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது, டிஸ்டன்ஸ் அதிகமாக ப்ராபபிலிட்டி கம்மியாயிடுது. ஸோ to R is equal to 0, the quantity of R square is maximum. ரேடியஸ் 0ல் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, probability of finding the electron at that radius is maximum. That is maximum value for psi square is at the nucleus. நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் தான் probability of finding the electron அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரேடியஸை வச்சு ப்ராபபிலிட்டி நம்ம பார்த்தோம், அது மட்டும் பத்தாது. ஏன்னா வந்து ஆட்டம் வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்குது. ஸோ ரேடியஸுங்கிறது ஒரு ஜஸ்ட் லைன், எல்லா பக்கமும் ஒரு லைன் வச்சு நம்ம மெஷர் பண்ணுற மாதிரி. அதுவே ஒரு ஸ்பியருக்குள்ளே இவ்வளோ இடத்துக்குள்ளே எவ்வளோ டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அடுத்து இவ்வளோ இடத்துக்குள்ளே எவ்வளோ டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அடுத்து இவ்வளோ இடத்துக்குள்ளே எவ்வளோ டென்சிட்டி அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ஸ்பியரை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் அது கண்டினியூஸாக பாருங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.